வணக்கம். இன்றைய திருக்குறள் திருவள்ளுவரின் பெருமை குறித்து சிலவற்றை பார்ப்போம். திருக்குறள் இலக்கியச் சுரங்கத்தில் கிடைத்த புதியதொரு மாணிக்கக் கல். திருக்குறள் அமைப்பு வகையாலும் பாவகையாலும் வடமொழி தொடர்பு சிறிதும் இல்லாமல் தனித்தியங்கும் தனிப்பெருமையுடையது என அயர்லாந்து அறிஞர் ராபர்ட் கார்டுவெல் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்றைய அதிகாரம் பார்த்திங்கன்னா வாய்மை. முதல் குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். மீண்டும், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். பொருள். வாய்மை எனப் போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதலாகும். குறளின் வழி பொருள் என்னன்னா, வாய்மைனா இங்கே உண்மைன்னு சொல்கிறாங்க. உண்மைன்னா என்ன? உண்மை எனப்படுவது யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரே பதிலும் தராரு. யாதொன்றும் தீமை இல்லாத சொல். யார் ஒருத்தருக்கும் தீங்கு தராத ஒரு சொல்லு தான் உண்மையான சொல், அதுதான் வாய்மை அப்படின்னு சொல்கிறாரு முதல் குறளில். இரண்டாவது குறள். பொய்மையும் வாய்மை இடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். மீண்டும், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். குறளை படிக்கும்போதே முடிந்த அளவுக்கு சரளமாக படிக்கவும், படித்து முடித்த உடனே வீடியோ ஓடும்போதோ சரி அல்ல பாஸ் பண்ணிட்டோ சரி அதை மனப்பாடமாக சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இதே மாதிரி குறளின் வழி பொருள் சொல்லும்போது உங்களாலேயும் அதை சொல்ல முடியுதான்னு ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக முடியும். பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது குறளில் என்ன சொன்னோம் அப்படின்னா, பொய்மையும் வாய்மை இடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். இதனுடைய பொருள், பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும். ஓகேவா? இதனோட குறள் வழி பொருள் என்னென்னா, பொய்மையும் வாய்மை இடத்த உண்மையாகும். புரை தீர்ந்த அப்படின்னா என்னது? குற்றம் நீங்கிய. புரை தீர்ந்தன என்னது? குற்றம் நீங்கிய. நன்மை பயக்குமெனின் நல்லது உண்டாகுமாயின் குற்றம் நீங்கிய அந்த பொய்யும் கூட உண்மைதான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. பொய்யும் சில நேரத்தில் உண்மையாகும். எப்போ ஒருத்தருக்கு நல்லதாக அமையும்னா அந்த பொய்யும் அது பார்த்திங்கன்னா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரைனா குற்றம், பயக்கும்னா தரும் சொற்பொருளில். மூன்றாவது குறள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொன்னார் வள்ளுவர். மீண்டும் குறளில் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொன்னார். இதனுடைய பொருள் என்னென்னா, தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது, கூறின் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும்னு சொன்னார். ஓகேங்களா? இதனுடைய குறள் வழி பொருள் என்ன அப்படின்னா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க. இதனுடைய அர்த்தம், தன் நெஞ்சம் அறிந்து என்ன சொன்னாங்க? பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது பொய்த்த பின் நீங்கள் ஒரு வேளை சொல்லிட்டீங்க அப்படின்னா, கூறின். ஓகேவா? தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சே என்ன பண்ணும்? தன்னை சுடும். தனது நெஞ்சமே தன்னை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதா? தன் நெஞ்சமே தன்னை வருத்தும்னு சொன்னார். மூன்றாவது குறள் என்ன? தன் நெஞ்சறிந்து பொய் சொன்னாங்க அப்படின்னா அந்த நீங்கள் சொன்ன பொய்யே உங்களை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. சுடும் அப்படின்னா வருத்தும். ஓகேவா? அடுத்தது, உள்ளத்தால் பொய்யாதொழிகின். நாலாவது குறள் என்னன்னா, உள்ளத்தால் பொய்யாதொழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதனுடைய பொருள் என்னன்னா, ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யில்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். குறளின் வழி பொருள் என்னன்னா, உள்ளத்தால் பொய்யாதொழிகின் நீ உன் மனசார பொய்யில்லாமல் இருந்தேன்னா உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தாரில் இருக்கிற எல்லா உள்ளங்களையும் நீ இருப்பப்பா. எப்படி? உலகத்தாரில் இருக்கிற எல்லா உள்ளத்துலேயும் நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? நீ உன் மனசாட்சிக்கு படி எந்த பொய்யும் சொல்லாமல் நீ பாட்டி நீ உன் வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? மற்றவெல்லாம் நாம் இவனை ஃப்ரெண்டாகிக்கலாம், இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற அளவுக்கு தான் மனசில் அவங்க மனசில் உன்னை வச்சுருந்துருப்பாங்க. இவன் ஒரு உண்மையான ஆள், நேர்மையான ஆள், பொய் சொல்லாதவன், நல்லவன் அப்படின்றத
அவங்க மனசில் ஏற்படுத்திடுவ, நீ உன் மனசார பொய் இல்லாமல் நடந்தா. ஓகேவா? அடுத்தது மனதோடு வாய்மை மொழியின். 5வது குறள் என்னது? மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலையினார். எப்படி? மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. பொருள்: மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கின்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். குறளின் வழியை பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, மனதோடு அப்படின்னா மனசார, வாய்மை உண்மை, மொழியின் சொன்னீங்க அப்படின்னா தவத்தோடு. தவம் என்பது நாம் ஒரு காரியம் வேண்டி தவம் இருத்தல், தவத்தோடு. தானம், தானம் என்றால் பிறருக்கு உதவுதல், பொருளாலோ பணத்தினாலோ, ஏதோ ஒரு அன்னதானம், ஏதோ ஒன்று தானம். இந்த தானமும் தவம் ரெண்டும் செய்வாரின் தலை அதை விட சிறந்தது. மனதோடு மனசார நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க அப்படின்னா அது இந்த தானத்தையும் தவத்தையும் செய்கிறவங்கள விட நீங்கள் சிறந்தவங்களாக கருதப்படுவீங்க அப்படின்னு 5வது குறளில் சொல்லியிருக்காரு. அடுத்தது 6வது குறள். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். என்ன சொல்கிறாரு? பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும், அஃதவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும் சொன்னார் பாருங்க. குறள் வழி பொருள் என்ன அப்படின்னா, பொய்யாமை பொய் பேசாமை, அன்ன புகழ் இல்லை. அண்ணன்னா அது போன்ற ஒரு புகழ் இல்லை. அண்ணன்னா அது போன்ற ஒரு புகழ் அவருக்கு கிடையாது. என்னது ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க? அது காரணம் என்னன்னா, அது எய்யாமைனா வருந்தாமலேயே எல்லா அறமும் தரும். எல்லா அறமும் தருமா? அப்படி நீ எதுவும் நினைக்காமலே உனக்கு எல்லா நல்லதும் வந்து கிடைக்கும். நீ பொய் மட்டும் பேசாமல் இருந்தாலே போதும், நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் பேசாமல் இருந்தாலே அது உனக்கு புகழை தரும். அது நீ எதுவுமே நீ வருந்தாமலேயே உனக்கு எல்லாத்தையும் தந்துடும், எல்லா நல்லதையும் தந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 7வது குறள். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. மீண்டும், பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. பொருள்: பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை. குறளின் வழி பொருள் என்னன்னா, பொய்யாமை பொய் பேசாமை அல்லது பொய் சொல்லாமை. ஓகேங்களா? பொய் சொல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு, பொய்யாமை. அடுத்தது பொய்யாமை ஆற்றின், இடைவிடாமல் கடைபிடிக்கு. ஓகேங்களா? பொய்யாமைனா முதல்ல பொய் சொல்லாமல் இருந்தால், பொய்யாமை ஆற்றின் அப்படிங்கும்போது இடைவிடாமல் அதை கடைபிடிக்கும்போது, அறம் பிற செய்யாமை வேறு எந்த அறத்தையும் செய்யாமை நன்று. செய்யாமல் இருக்கிறதே போதும், தேவையே இல்லைன்றாரு. ஓகேங்களா? நீ பொய் மட்டும் சொல்லாமல் இரு, வேறு எந்த அறத்தையுமே நீ செய்ய வேண்டாம், அதுவே உனக்கு எல்லாத்தையும் வந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிறார், எல்லா நல்லதையும். ஓகேவா? அடுத்தது 8வது திருக்குறள். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? புற தூய்மை உடலின் புறத்தே, அதாவது வெளி உடலானது நீரினால் சுத்தப்படுத்தப்படுகிறது. அதுபோல அகத்தூய்மை உள்ளத்தின் தூய்மை வாய்மையால் உண்மையால் காணப்படும், உண்மையால் வெளிப்படும். ஓகேங்களா? இதுதான் பொருள். இதே தான் பொருளையும் இருக்கும். உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். ஓகேவா? இங்கே அகம்னா உள்ளம், அமையும்னா உண்டாகும். எப்படி? ஓகே. அடுத்தது 9வது குறள். எல்லா விளக்கும் விளக்கல்ல. இது குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க, இந்த 2024 குரூப் 4ல். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஓகேங்களா? சான்றோருக்கு எதுதான் விளக்கா? இருளை நீக்கி உண்மையை வந்து சொல்ல விட்டோம். அந்த பொய் பேசாமல் இருக்கிற உண்மைதான் விளக்கு. பொய் பேசாமல் இருக்கிற அந்த உண்மைதான் விளக்கு.
மற்றது எதுவுமே விளக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்கு. ஓகேங்களா? இது எந்த ஒரு விளக்கும், எல்லா விளக்கும் விளக்கு ஆகிடாதுங்க. சான்றோருக்கு பொய்யாமை அதுதான் விளக்கு. அதாவது உண்மை மட்டும்தான் விளக்காக இருக்கும், பொய் பேசாமல் தான் இங்கே விளக்காக இருக்குது. ஓகேவா? அடுத்தது 10வது குறள். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. மீண்டும், யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை விடச் சிறந்தவையாகச் சொல்லத்தக்கவை வேறில்லை. அவர் பார்த்துருக்காராம். அவர் பார்த்த பொருளிலேயே ரொம்ப 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 சிறந்தது என்ன அப்படின்னா உண்மை தான். அந்த உண்மையை விட சிறந்ததுன்னு ஒன்று சொல்லவே முடியாதுங்க. ஓகேங்களா? அப்படி தான் சொல்லியிருக்காரு. குறளின் வழி பொருளும் அதே தான். யாம் மெய்யா கண்டவற்றுள், யாம் உண்மையாக பார்த்தேன் கண்டவற்றுள் இல்லை, எதுவுமே நான் உண்மையாக பார்த்ததில் எதுவும் வேறு எதுவுமே இல்லை, எனைத்தொன்றும் ஏதாவது ஒன்றாவது வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை விட ஒரு நல்லதாக ஏதாவது ஒன்றாவது பார்த்துருக்கணான்னா இல்லவே இல்லை. அவ்வளோதாங்க சொல்லிட்டாரு ஐயன். 10 குறள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பற்றி எப்படி விளக்கமாக விளக்கியிருக்காரு. ஓகே, இதில் ஏதாவது முக்கியமானது? ஓகே, நன்றி. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10 குறள் இருக்கா, ஒரு ரிவிஷன் மட்டும் விட்டுட்டு போயிடுறேன். முதல் குறள் வாய்மை எனப்படுவது யாதென் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். 2ஆம் குறள் பொய்மையும் வாய்மையிடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். 3வது குறள் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 4வது குறள் உள்ளத்தால் பொய்யாதுலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். 5வது குறள் மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. 6வது குறள் பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். 7ஆம் குறள் பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. 8வது குறள் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இது 9வது குறள். அடுத்தது 10வது குறள் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறளோட ஆரம்பத்தை ஞாபகத்தை வச்சுக்க பாருங்கள். அதை வச்சு அதனுடைய பொருளை கொண்டு வர முடியுதா, அந்த குறளை முழுசாக சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 குறளாக வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணியிருக்குங்க. சரி, ஓகே, நன்றிங்க.